இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 சுவிட்சு 2 சாக்கெட்டு எப்படி நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூல் பார்த்திங்கன்னா கட்ரு, டெஸ்டர் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் அது கூட கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒயர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபேஸ்க்கு வந்து ரெட்டு, நியூட்ரலுக்கு வந்து ப்ளூ, எர்த்துக்கு வந்து க்ரீனு. அது கூட பார்த்திங்கன்னா அவுட்புட் கொடுக்குறோம். இதில் நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்குறோன்னு பார்க்க போகிறோம். இந்த பிளேட்டில் பார்த்திங்கன்னா நியூட்ரல், லைன், எர்த்து 3மே இருக்கும். லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸு. ஓகேங்களா? நம்ம இது எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு வந்து நம்ம ரெட் கலர் ஒயரை எடுத்துக்கிட்டோம். அதை வந்து 2 பக்கமும் எண்டை சீவுறோம். சீவிட்டு அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே ஃபிட் ஆகிற அளவுக்கு சின்னதாக நம்ம அதை கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி டெஸ்டர் மூலிமா அந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணி அந்த ஒயரை உள்ளே விட்டு நம்ம வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிக்கிறோம். ஃபுல் டைட் பண்ணிக்கணும். நான் இது மெயின் ஃபேஸ்னால் ஃபுல் டைட் பண்ணிக்கணும். ஃபுல் டைட் பண்ணிக்கிட்டு நம்ம லைட்டாக அதை 2 எடுத்து நம்ம வந்து சுவிட்சோட மேலே வந்து கொடுக்கணும். சுவிட்சோட மேலே கொடுக்கணும். ஏன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா மெயின் வருது பார்த்திங்களா, அந்த மெயின் தான் வந்து கீழே கொடுக்கணும். மேலே எப்பயும் பார்த்திங்கன்னா சுவிட்சோட ஃபேஸ் வந்து தான் மேலே தான் கொடுக்கணும். ஃபேஸை கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஒன்று கொடுத்துட்டோம். அதே மாதிரி இன்னொரு இதுலேருந்து ஃபேஸை எடுத்து இன்னொரு சுவிட்சுக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதை எப்படி கொடுக்கணும்னு பார்க்கலாம். அதுவும் அதே மாதிரி மேலே கொடுத்துட்டு நம்ம சாக்கெட்டோட லைன் அப்படிங்கிற இதில் தான் கொடுக்கணும். மெயினாக இன்னொன்று என்னென்னா எப்பயுமே ஃபேஸோட ரைட் சைடு தான் இருக்கணும். ஃபேஸ் வந்து எப்பயுமே ரைட் சைடு தான் இருக்கணும். ஓகேங்களா? எப்பயுமே ஃபேஸ் வந்து ரைட் சைடு தான் இருக்கணும். நியூட்ரல் எப்பயுமே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு தான் இருக்கணும். மேலே வந்து இருக்கிற பெரிய ஹோல்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுதான் எர்த்து. இப்போ நம்ம வந்து ஃபேஸ் வந்து கொடுத்துட்டோம். சுவிட்சை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணோம்னா அந்த ப்ளக் பாயிண்ட்டுக்கு கரண்ட்டு போகும். ஆஃப் பண்ணோம்னா வந்து கரண்ட்டு போகாது. இப்போ நம்ம நியூட்ரல் ஒயர் வந்து கொடுத்துறோம். நியூட்ரல் ஒயர் நம்ம வந்து ப்ளூ எடுத்திருக்கோம். இந்த ப்ளூ ஒயர் வந்து காமனாக பார்த்திங்கன்னா சுவிட்சோடலாம் எந்த கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது. டைரெக்டாகவே நியூட்ரல், அதே மாதிரி ஃப்ளக்கோட நியூட்ரல் வந்து ஃப்ளக்கோட நியூட்ரலையும் இதனோட நியூட்ரலையும் காமனாக நம்ம வந்து கொடுத்துக்கணும். நியூட்ரலுக்கு வந்து பிளாக் கலர் ஒயர் யூஸ் பண்ணுறோம். நம்மக்கிட்ட பிளாக் இல்லாதனால ப்ளூ வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எப்பவுமே பிளாக் கலர் ஒயர் தான் யூஸ் பண்ணுவோம். இதுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ளக்கு கரண்ட்டு கொடுக்கறதுக்கு ப்ளக் வந்து அது கொடுக்க போகிறோம். ரெட் கலர் வந்து ஃபேஸ் வந்து சுவிட்சோட கீழே வந்து கொடுக்கணும். சுவிட்சோட கீழே வந்து நல்லா ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. 2 சுவிட்சுனால 2 சுவிட்சுக்குமே டைரெக்டாக வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸ்க்ரூ வந்து மெயின் ஃபேஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம டைட் பண்ணிடணும். ஃபுல் டைட் பண்ணிடணும். ஏன்னா அதுதான் மெயின் ஃபேஸு. லூஸ் கேஸ் ஆச்சு அப்படின்னா கழுந்துச்சு அப்படின்னா சரியாக கனெக்டிவிட்டி வராது. பிளாக் வந்து நியூட்ரல். அது வந்து நம்ம சாக்கெட்டோட ப்ளூ கலர் நியூட்ரல் கொடுத்துருக்கோம்ல, அதில் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கணும். அது கூட நம்ம வந்து கொடுத்துக்கணும். அது லூப் மாதிரி பண்ணி கொடுத்துக்கணும். அது வேறு எது கூடயுமே கொடுக்கக்கூடாது. ஃபேஸ் கூட கொடுத்தோம்னா ட்ரிப் ஆயிரும், இல்லை வந்து பஸ்ட் ஆயிரும்.
அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து கொடுக்கணும் அதை. அடுத்தது பார்த்திங்கன்னா மெயினே பார்த்திங்கன்னா எர்த்து தான். நம்ம பாடி எர்த்து வந்து மெயினாக கொடுத்தே இருக்கும். ஓகேங்களா? சிஸ்டம் அந்த மாதிரி சிஸ்டம் போடுறது மற்றபடி எதாக இருந்தாலும் பாடி எர்த்து மெயின். நம்மளுக்கு வந்து மெயின் எர்த்து எப்பயுமே கொடுத்தே ஆகணும். கொடுக்காமல் இருக்கக்கூடாது. எர்த்துக்கு நம்ம பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதெல்லாம் ஃபுல்லாக டைட் பண்ணிக்கணும். ஸ்க்ரூ எப்பயுமே இதுலேயே லூஸாக இருக்கக்கூடாது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல் டைட்டில் இருக்கணும். ஓகேங்களா? இந்த லூப் வயரையும் இப்போ ஜாயின் பண்ணிக்கணும். ஃபுல் டைட் நம்ம வந்து ஃபுல்லாகவே பண்ணிட்டோம். இதே மாதிரி வீடியோஸ் வந்து நிறையாவே போடுவோம். இல்லை பேசிக் வீடியோ தான் ஃபஸ்ட்டு நம்ம போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டுனால பேசிக் வீடியோ போட்டிருக்கோம். இன்னும் போக போக பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ போடுவோம். இப்போ இது வந்து கனெக்ஷன் பண்ணி கொடுத்தாச்சு. இது ப்ளக் போட்டோம்னா கரெக்டாக வந்து ஒர்க்காக ஆரம்பிச்சு. சுவிட்ச் போட்டோம்னா இதை நம்ம ப்ளக் போயிட்டு இது பண்ணிக்கலாம். ஆன் பண்ணால் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சர்க்யூட் வந்து இது இவ்வளோ தான் இதுக்கான சர்க்யூட்டு. இதே மாதிரி நிறைய கனெக்ஷன்ஸுக்கு வர மாதிரி இன்னும் போகிற மாதிரி வீடியோஸில் நிறையா போக போக நிறைய வீடியோ போடுவோம். எலக்ட்ரிக்கல் வீடியோ மட்டும் இல்லை, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா லேண்ட் கேபிள் ரூட்டிங், அப்புறம் CCTV ஒர்க்கு, ஓகேங்களா? அப்புறம் ரவுட்டர் கான்ஃபிகரேஷன், மெட்டாலிக் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோவுமே நம்ம இந்த இதில் போட்டு வீடியோ வந்து இதில் நம்ம போட போகிறோம். உங்களுக்கு இதுதான் ஃபுல் சர்க்யூட்டு. இந்த இதுதான் வந்து நம்ம வந்து ஃபுல் சர்க்யூட்டு. ஓகேங்களா? இதே மாதிரி தான் 3 ஃப்ளக்னாலும் இதே மாதிரி தான் பண்ணணும். கீழே கொடுக்குற ஃபேஸ் மட்டும் 3 சுவிட்சுக்கு வந்து டேரெக்டாக கொடுத்துக்குறோம்.